வாட்ஸ்அப் மெசேஜஸ் டன், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் டன், ஃபேஸ்புக் மெசேஜஸ் டன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட மெசேஜஸை ஸ்மூத்தாக ஒரே பிளேஸ்லேயே ஹேண்டில் பண்ணணுமா? வாங்க அதை எப்படி ஒரு ஜஸ்ட் 2 சிம்பிள் ஸ்டெப்ஸில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஹாய், நான் அபிராமி ஃப்ரம் Infozub டிஜிட்டல் அகாடமி. இதில் 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட், உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ண போகிறோம். செகண்ட், உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் எப்படி அதை சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட facebook.com போய்க்கோங்க. ஃபேஸ்புக்கில் போனதுமே உங்களோட பிஸ்னஸ் பேஜ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இந்த டாப்பில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் பிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பிஸ்னஸ் பேஜ் எதுவோ அதுக்குள்ளே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பேஜ்குள்ளே வந்ததுமே மறுபடியும் இந்த டாப்பில் இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல் பிக் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்றத கிளிக் பண்ணி மறுபடியும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் கீழே பெர்மிஷன்ஸ்க்கு கீழே லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸில் இந்த வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் ஆட் பண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் தான் ஆட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர்ன்றது உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலாக இருக்கும். இப்போ இந்த சென்ட் வாட்ஸ்அப் கோட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பருக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரை உங்களோட கால் டு ஆக்ஷனா, அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கில் கால் டு ஆக்ஷனாக வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பரை நம்மளோட ஃபேஸ்புக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் MetaBusiness Suite அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் உங்களோட MetaBusiness Suiteோட டேஷ்போர்ட். இதில் இந்த லெஃப்ட் சைடில் கீழே இன்பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டாப் மெனுவில் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களோட மெசேஜஸ் எல்லாமே இன்பாக்ஸில் வந்துடாது. இதுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஸ்டெப் இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு இங்கே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கா, இந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2 to 3 பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா எந்த நம்பரோட மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இன்பாக்ஸ்க்கு வேணுமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கணும், இந்த ட்ராப் டவுன்ல இருந்து. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த நம்பரே போதும், ஸோ நான் இந்த நம்பரே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேஸ்புக் வந்து நமக்கு சொல்லுது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப்கே வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ட் டு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்திருக்கும். இதில் ஸ்கேன் QR கோட் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்கேன் QR கோட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் டு த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஆப்ஷன் வருது, அதாவது ஷேர் ஆல் சேட்ஸ், டோன்ட் ஷேர் சேட்ஸ் அப்படின்னு. டோன்ட் ஷேர் சேட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நியூவாக தான் சேட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் ஆல் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட எல்லா சேட்ஸுமே வந்து அங்கே ஷேர் ஆகிடும். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஷேர் ஆல் சேட்ஸ் கொடுத்தாலும் ஓகே, டோன்ட் ஷேர் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து டோன்ட் ஷேர் சேட்ஸ் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு யூ ஆர் ரெடி டு யூஸ் வாட்ஸ்அப் இன் இன்பாக்ஸ் அப்படின்னு வந்துருச்சா, இப்போ இதை டன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து யூ ஆர் கனெக்டட் டு இன்பாக்ஸ் இன் MetaBusiness Suite அப்படின்னு வந்துடும். அதை நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸோ நீங்கள் இந்த டாகிள் ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறப்பவே டோன்ட் ஷேர் சேட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட எந்த பழைய சேட்டும் வரல. பட் இப்போ புதுசாக யாராவது எனக்கு சேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரோட சேட்ஸுமே எனக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். இப்போ வந்து ஒரே ஒரு சேட் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை நீங்கள் வந்து MetaBusiness Suiteல கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப் 1 முடிஞ்சது. நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும்ல. அப்போ தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸையும் நீங்கள் ஒரே பிளேஸ்லேயே ஹேண்டில் பண்ண முடியும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி
இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்பவே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இதை வந்து சிம்பிளா எப்படி மெட்டா பிசினஸ் ஸ்யூட்ல இருந்தே கனெக்ட் பண்றது அப்படின்னு தான் நான் இதுல சொல்ல போறேன். ஸோ உங்களோட ஸ்டெப் 2 பாத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை மெட்டா பிசினஸ் ஸ்யூட்ல இருந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ நீங்க வந்து உங்களோட ஹோம் பேஜ் போய்க்கோங்க, லெஃப்ட் சைட் மெனுல இருந்து. நான் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணதுனால என்னோட வாட்ஸ்அப் கனெக்டட் இங்க காமிக்குது. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்றதுக்கு இங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சென்டர்ல இருக்கா, இதுல வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல லாகின் டு யோர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கா, இந்த லாகின் டு யோர் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாப்அப்ல தெரியிற இந்த டாகிள் வந்து கண்டிப்பா ஆன்ல இருக்கணும். அப்பதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ்குள்ள வரும். ஸோ இதுல கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் ஆஸ் நெட்டோ ஃபேஷன், ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு லாகின் ஆஸ் நெட்டோ ஃபேஷன் வருது. நீங்க இன்கேஸ் லாகின் பண்ணலன்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த லிங்க் அக்கௌண்ட்ஸ் போட்டு கிளிக் பண்ணுறதும் இதுவும் சேம் தான். இது வந்து நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் ஸ்யூட்குள்ளேயே சிம்பிளாக அந்த லோகோ மட்டும் கிளிக் பண்ணி ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் கனெக்ட் ஆனதுமே அந்த கிரே ஷேட் வந்து இன்ஸ்டாகிராம் கனெக்டடாக மாறிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் மாதிரியே நீங்களும் இன்ஸ்டாகிராம் மறுபடியும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் மெனுவில் இருக்கிற இன்பாக்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இதுல உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எல்லா இன்ஸ்டாகிராம் மெசேஜஸும் உங்களுக்கு இங்கேயே விசிபிளா வந்துடும். நீங்க மறுபடியும் எந்த ஒரு ஸ்டெப்பும் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இன்பாக்ஸ்குள்ள வந்துடும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல் மெசேஜஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் எல்லா மெசேஜஸுமே நீங்க ஒரே பிளேஸ்ல பாத்துக்கலாம். இதுல மெசேஞ்சர் அப்படின்ற டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல வந்த மெசேஜஸ் மட்டும் நீங்க இதுக்குள்ள பாத்துக்கலாம். இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்ற டேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் மட்டும் நீங்க வந்து இதுக்குள்ள பாத்துக்கலாம் இந்த இன்பாக்ஸ்ல. அடுத்தது இந்த வாட்ஸ்அப் டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல வர எல்லா மெசேஜஸையும் நீங்க வந்து இங்கேயே பாத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்றதுல உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸையும் நீங்க இதே இன்பாக்ஸ்குள்ளேயே பாத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட எல்லா மெசேஜஸும் ஒரே பிளேஸ்லயே இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க மெசேஜ் பண்ண முடியும். நீங்க உங்களோட மெசேஜஸை தனித்தனியா ஹேண்டில் பண்றப்போ உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட ப்ராஸ்பெக்ட் கஸ்டமரை மிஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நீங்க உங்க கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அதே டைம்ல எஃபர்ட் இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க மெசேஜஸ் ரிப்ளை பண்ணணும், அதுவும் ஒரே டைம்லயே பண்ணிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெட்டா பிசினஸ் ஸ்யூட் இன்பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட எல்லா மெசேஜஸையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் மெசேஜஸை நீங்க உங்களோட மெட்டா பிசினஸ் ஸ்யூட்ல கனெக்ட் பண்ணி இருந்தாலும் உங்களால உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்லயே உங்களோட கஸ்டமர் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ஷனை ஆக்டிவா வச்சுக்க 14 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை நீங்க ஓபன் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி எல்லா மெசேஜஸையும் ஒரே பிளேஸ்லயே ஹேண்டில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.